நிபந்தனையற்ற சரணடைவு கோரிக்கையை நிராகரித்தது ஈரான். அண்டை நாடுகள் மீதான தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரிய ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸக்சியன் அண்டை நாடுகளை தாக்க வேண்டாம் என்று தங்களது தற்காலிக தலைமைத்துவ குழு முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றிய பெஸக்சியன், அண்டை நாடுகளிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஈரானுக்கு எதிராக அந்த நாடுகளில் இருந்து தாக்குதல்கள் தொடங்கப்படாவிட்டால் அண்டை நாடுகள் மீது இனி தாக்குதல் இருக்காது அல்லது ஏவுகணை ஏவுதல்கள் இருக்காது என்று தற்காலிக தலைமைக்குழு முடிவு செய்துள்ளது. இதே நேரத்தில் நாங்கள் நிபந்தனையின்றி சரணடைவது என்ற அமெரிக்காவின் கனவுகளை அவர்கள் கல்லறைக்கு எடுத்துச் செல்வார்கள் என்று தெரிவித்தார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்ததால் இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை வளைகுடா அரபு நாடுகளை குறிவைத்து ஈரானால் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த கருத்துக்கள் வந்தன. இன்று காலை பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நிபந்தனையற்ற சரணடைதல் இல்லாமல் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் என்று ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு $151 மில்லியன் புதிய ஆயுத விற்பனையை அங்கீகரித்தமையும் குறிப்பிடத்தக்கது.